வழக்கமாக இயங்குகின்ற 2092 பேருந்துகளோடு சிறப்பு பேருந்துகள் 760 பேருந்துகள் இயக்கப்பட்டது. நேற்றைக்கு மாத்திரம் சென்னையிலிருந்து 1,28,000 பேர் சொந்த ஊர் சென்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயங்குகின்ற 2092 பேருந்துகளோடு கூடுதலாக 2165 பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் 1854 வழக்கமான பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. 914 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1500 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதுவரை 1,04,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு பயணித்திருக்கிறார்கள். இன்னும் 1,00,000 பேர் கிட்டத்தட்ட பயணிக்கக்கூடிய சூழலை எதிர்நோக்குகிறோம். அதற்கு தேவையான அளவிற்கு பேருந்து வசதிகளையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை போலவே தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் எடுத்து அதுவும் இயக்கப்படுகிறது. அதல்லாமல் இரவு நேரத்தில் இயங்காத மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த இரவில் வந்தாலும் அவர்களை சொந்த ஊர் கொண்டு சேர்ப்பதற்கான அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல முன்பதிவு என்பது கடந்த காலங்களை விட மிக அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டே அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக முன்பதிவு வந்திருக்கிறது என்பதனை எடுத்துக் கூறியிருந்தோம். இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு 1,68,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருந்தார்கள் என்றால் இந்த ஆண்டு இன்றைக்கு வரை 2,39,000 பேர் முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள். இது இல்லாமல் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. அதேபோல ஒரு நாள் அதிக உச்சபட்ச முன்பதிவு என்பது இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 93,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். அதில் சென்னையிலிருந்து மாத்திரம் 52,000 பேர் முன்பதிவு செய்து பயணித்திருக்கிறார்கள். இதுவும் இதுவரை இல்லாத போக்குவரத்துறை வரலாற்றில் இல்லாத அளவு அதிகபட்ச முன்பதிவாகும். எனவே தனியார் பேருந்துகளில் பயணிக்கின்றவர்கள் நம்முடைய அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் மாறி பயணிக்கிறார்கள் என்பதுதான் இந்த முன்பதிவு நிலவரம் கூடுதலாவது காட்டுகிறது. எனவே பொதுமக்களுடைய பயன்பாடு இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் இயக்குவதற்கு உத்தரவிட்ட அடிப்படையில் இயக்கப்படுகின்ற அந்த சூழலை எண்ணி மக்கள் இன்றைக்கு பெருமளவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றே மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சட்டசபை நடைபெறும் நேரத்திலேயே தொடர்ந்து ஆய்வு செய்து இந்த பேருந்து இயக்கம் சுமூகமாக நடைபெறுவதற்கு உத்தரவிட்டார்கள். நேற்று மாலையும் கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து ஆய்வு செய்தோம். இன்றைக்கும் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்தை ஆய்வு செய்துவிட்டு இப்பொழுதும் கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஆய்வு செய்கிறோம். போக்குவரத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய சிறு அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அதேபோல அரசு மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் டாக்டர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் மோகன் இங்கே இருக்கிறார். விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் இங்கே இருக்கிறார். கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர். எனவே பெரும்பாலான முக்கிய அதிகாரிகள் இங்கே இருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள். போக்குவரத்தும் எல்லா இடத்திலும் சுமூகமாக இருக்கிறது. சென்னையிலிருந்து நேற்று இரவை விட இப்பொழுது பெரிய அளவில் நெரிசல் இல்லாமல் கிளாம்பாக்கம் வருகின்ற என்பதை நானே பார்த்தேன். இங்கிருந்து திருச்சி செல்கின்ற சாலையில் பாலாறு பாலத்தில் மாத்திரம் சற்று நெரிசல் அதிகமாகி டிராபிக் ஜாம் இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. அதன் காரணமாக அங்கிருந்து வருகின்ற பேருந்துகளும் சற்று தாமதமாக வரக்கூடிய சூழல் இருந்தாலும் காவல்துறை அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். எனவே நான் தனியார் கார் உபயோகிக்கின்றவர்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், அவர்கள் OMR ECR சாலையை பயன்படுத்தி செல்லுமாறு உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். காரணம், பேருந்துகள் இந்த சாலையை செங்கல்பட்டு விழுப்புரம் சாலையை பயன்படுத்தி செல்கின்ற போது அவர்களும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம். கார் வைத்திருப்பவர்களும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் OMR ECR வழியாக சென்றால் வசதியாக இருக்கும். எனவே அவர்கள் அந்த சாலையை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், அந்த முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்கு சரியா மெசேஜ் வர மாட்டேங்குது. கண்டக்டர் விட்டுட்டு போகிறதா தகவல் புகார் இருந்தது சார். இல்லை, இப்போ நம்ம பார்த்தோம் 9:30க்கு போக வேண்டிய பேருந்து 10 மணி வரை காத்திருக்கிறது 4 பேருக்காக. இப்போ நாங்கள் தான் அந்த 4 பேர் வந்தால் அடுத்த பேருந்தில் மாற்றி ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்து அந்த பேருந்தை கிளம்ப சொல்கிறோம். ஏன்னா அவர்கள் அந்த பேலேருந்து வண்டி எடுத்தால் தான் அடுத்த வண்டி அங்கே போடலாம். அதனால் அந்த அவங்க மாற்று அடுத்து வந்தால் அடுத்த பேருந்தில் ஏற்றுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கோம். மெசேஜ் இங்கே இன்னைக்கு பெருமளவில் அதிக எண்ணிக்கையில் ஃபோன் உபயோகிப்பாளர்கள் வருகின்ற காரணத்தினால் பேச முடியாத சூழல் இருக்குது. நெட்வொர்க் இருக்குது, ரிங் வருது, ஆனால் பேச முடியாத சூழல். அதன் காரணமாக தான் இருக்கும். ஏற்கனவே பர்மனெண்டாக இன்னும் 2 டவர் போடுவதற்கு CMDA சார்பாக அவர்களும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தற்காலிக மொபைல் டவர் அமைப்பதற்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். முடிந்தவரை அதற்கான நடவடிக்கை எடுக்கும். இல்லை, வழக்கமான நம்ம ஷெடியூல் போய் இப்போ போட்டபடி வருவோம். ஏற்கனவே 21, 22, 23 தான் நம்ம ஷெடியூல் போட்டுருவோம். அதனால பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கும். சார், ஆமணி பேருந்து இடைத்தரகர்கள் பயணிகளை மடக்கி பிடித்து
அதாவது நேற்று நானே பார்த்தேன், ஒரு சிலர் இந்த ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அறிவுரை கூறி போக சொல்லிட்டோம். சிஎம்டி அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அது குறித்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆம்னி பேருந்து நிலைமை அப்படி வராங்கன்னா, அவங்கள்ட்ட பயணிகள் குறைந்து விட்டார்கள். கடந்த காலங்களில் அவர்களுக்கு பயணிகள் கூட இருந்த நிலைமை மாறி இருக்கிறது. எனவே பொது போக்குவரத்துக்கு, நம்ம அரசு போக்குவரத்துக்கு பொதுமக்கள் பெருமளவில் வர்றது தான் இது காட்டுது. இந்த இடைத்தரகரை கட்டுப்படுத்த முடியுமா? நிச்சயமா கட்டுப்படுத்தப்படும். நன்றி.